ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ராயலசீமை பருப்பு பொடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த பொடி எனக்கு எப்படி தெரியும்னா, நான் ஹாஸ்டல்ல இருந்தேன் எம்சிஏ படிக்கும்போது. ஸோ அந்த டைம்ல ஒவ்வொரு ஏரியாலேருந்து அங்கே இருக்கும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அதில் ஒரு பொண்ணு வந்து ஹாஸ்டலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்ட் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி. ஓகேவா? இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஜென்ரலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மந்த்லி ஒன்ஸ் இந்த வேர்க்கடல் ஒரு 1/2 கிலோ வாங்கினேன் அப்படின்னா அப்போவே ஃப்ரை பண்ணி எல்லா தோல் எல்லாம் எடுத்து இப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். ஸோ எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுள். இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா அப்படின்னா சட்னி அரைக்கிறதுக்கு அந்த அவசரமாக பண்ணும்போது ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. ஸோ இது யாருக்காச்சும் யூஸ் ஆனால் இந்த டிப் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஒரு பொடிக்கு தேவையானது வந்து வேர்க்கடலை 1 கப்பு அண்ட் ரெட் சில்லி பவுடர் அண்ட் சால்ட்டு அண்ட் பூண்டு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். வேர்க்கடல் வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணது இருக்கு அப்படின்னா 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும். சென்னையில ஃப்ளட்ஸ் எல்லாம் வந்துச்சு இல்லையா, அந்த டைம்ல எல்லாம் வந்து ரெகுலரா என் வீட்டுல ஸ்டாக் இருக்கிற பருப்பொடி காலியா இருந்தது. ஸோ அந்த டைம்ல நான் வந்து இந்த இது என்ன சொல்றது, ரோல்ல தமிழ் என்ன சொல்லுவாங்க? அந்த சின்ன செக்குலயே வந்து இப்படி தட்டிட்டு இந்த பொடி பண்ணி சாப்பிட்டோம். ரைஸ்க்கு நல்லா இருக்கும், தோசைக்கு நல்லா இருக்கும், இட்லிக்கு நல்லா இருக்கும், எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். பண்றது 2 நிமிஷம் தான். பாருங்க. ஓகே, இது ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணி வச்சிருந்ததுனால எனக்கு வேலை இப்போ ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ வேர்க்கடல் ஃப்ரை பண்ணி வச்சது. தோல் வேணும்னா அப்படியே வச்சுக்கோங்க, எனக்கு தோல் எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் மைல்டு காரமாக தான் போடுறேன். ரெட் சில்லி பவுடர், குழம்பு மிளகாத்தூள் கிடையாது, வெறும் பிளெயின் ரெட் சில்லி பவுடர். குட்டி ஸ்பூன் இது, அதனால வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும் இல்லையா வேர்க்கடல், அதனால வந்து 2 போட்டேன். சால்ட் வந்து 1 போதும். ஓகே, கொஞ்சமா எக்ஸ்ட்ரா போட்டேன். இதுக்கு வந்து கம்மியான குவான்டிட்டி இல்லை, 3 போடுங்க. ஸோ இதுல இன்னொரு டிப் என்னன்னா, வேர்க்கடல் வந்து சூடா இருக்கும்போது மிக்ஸி அரைக்காதீங்க. சூடா இருக்கும்போது அரைச்சிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடும். நான் எப்பவுமே ஃப்ரிட்ஜ்ல வச்சு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு இல்லையா, அதனால வந்து ஜில்லுன்னு இருக்கும் போது நான் அரைச்சிடுவேன். மேக்ஸிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆற வச்சு மிக்ஸி அரைச்சிக்கோங்க. ஸோ அந்த ஊர் சைடெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செக்குல தான் இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அது பேஸ்ட் ஆகாது, பொடி பொடியாவே இருக்கும். நம்ம மிக்ஸி அரைக்கிறதுனால நல்லா ஆற வச்சு மிக்ஸி அரைச்சிக்கோங்க. அப்படியே சுத்தாதீங்க, அப்படியே சுத்தினாலும் அந்த பேஸ்ட் ஆயிடும். பல்ஸ் மோட்ல அரைச்சுக்கோங்க. ஓகேவா? பார்த்தீங்களா, நான் இப்படி பல்ஸ் மோட் போட்டாவே வந்து இந்த மாதிரி ஆச்சு. ஸோ இன்னொரு வாட்டி லைட்டாக பண்ணிக்கலாம். பல்ஸ் மோட்லேயே அரைச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் பிளேட்டில் எடுத்துட்டு ஒரு வாட்டி பார்க்குறேன். ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. சார் 2 நிமிஷம், அந்த மிக்ஸி அரைக்கிற டைம் மட்டும்தான். ஓகேவா? டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க. பொடியிலேயே வந்து டிஃப்ரெண்டாக கிட்டத்தட்ட ஒரு 10-15 பொடி பண்ணுவாங்க, ஆந்திரா சைடு அண்ட் தெலுங்கானா சைடு எல்லாம். ஸோ ஒவ்வொன்றா வந்து நான் வீடியோ ஆட் பண்ணுறேன். இது ஒரு சிம்பிள் பேச்சுலர் பொடி. யாராச்சும் பேச்சுலர்ஸ் இருக்காங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். அதான் சொன்னேனே ஃபர்ஸ்ட்டு, இட்லி, தோசை, ரைஸு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். நெய் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்பளம் மட்டும் இருந்தால் போதும், சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சா போதும். ஸோ இந்த ரொம்ப சிம்பிளான ஒரு பொடி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.